குட்டிமா ரெடியா டைம் ஆயிடுச்சு. 9:30 தானே பஸ், அதுக்குள்ள என்ன அவசரம்? தெரிஞ்ச ஒருத்தர் டிக்கெட் சொல்லி வச்சிருக்கேன். அது கன்ஃபர்மேஷன் போய் பார்க்க வேணாமா? அரை மணி நேரம் முன்னாடி போனா போதாதா? ஃப்ரெண்டும் கூட வராரு. கடைசி நிமிஷத்துல டிலே ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் வராதா? சரி சரி வாங்க. பஸ் கிளம்பினதும் ஃபோன் பண்ணுங்க. சரி. அப்புறம் மதுரை போய் சேர்ந்ததும் ஃபோன் பண்ணுங்க. சரி குட்டிமா. டிராவல் பண்ணும்போது தூக்கம் வரலன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் முடிச்சிட்டு தான் இருப்பேன். ஏன் என்னாச்சு குட்டிமா? தனியா இருக்க பயமா இருக்கா? அதான் ஃப்ரெண்டு கூட இருக்கல்ல. எங்க ஹஸ்பண்ட் வேற சண்டை போட்டுட்டு போயிருக்காரு. நீங்க இல்லாத நேரத்துல திரும்ப வந்துட்டா கண்டிப்பா அவன் திரும்பி வர மாட்டான். என்கிட்ட வாங்கின அடிய அவனால மறக்கவே முடியாது. ஆமா, நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. மறுபடியும் வந்து ரகலை பண்ணா திரும்ப வருவான்னு நினைக்கிறியா? இல்லண்ணா, அந்த ஆள் கண்டிப்பா வரமாட்டான். ஆமாக்கா, அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி யாருமே வரமாட்டாங்க. என்கிட்ட மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லார்கிட்டயும் அந்த ஆளுக்கு சண்டை தான். கேட்டியா? இப்படி எல்லார்கிட்டயும் சண்டை போறவன யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீ தைரியமா இரு. சரிங்க, கிளம்புங்க. வரேன். போயிட்டு வாங்க. வரேன் குட்டிமா. அதான் சரின்னு சொல்லிட்டேனே. என்னாச்சு? ஏன் இப்படி பாக்குறீங்க? ஒண்ணுல குட்டிமா. தனியா போக பயமா இருக்கா? இத்தனை நாள் வரைக்கும் இந்த வீட்டுல நான் தனியா விட்டு போனதே இல்ல. அதனால புரியுது. வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சேச்சா, ரொமான்ஸ் இல்ல துளசி. என்ன கஷ்டம் வந்தாலும் உன் பக்கத்துல இருந்ததான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இப்ப பணத்துக்காக வேலை தேடி உன்னை விட்டு போய். என்னை விட்டுட்டு எங்க போறீங்க? மதுரைக்கு தானே, அதுவும் ஒரே ஒரு நாள். இதுக்கு போய் துபாயில வேலைக்கு போற மாதிரி ஃபீல் பண்றீங்க? துபாயா? சென்னையில வேலைன்னு சொன்னதுனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். இல்லனா ரிசர்வ் பேங்க்ல கவர்னர் வேலையை வந்தா கூட உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். ஓஹோ. ஆமா துளசி, எவ்வளவு வேணாலும் சேலரி தரட்டும், யார் வேணாலும் கூப்பிட்டோம், ஒன்ன விட்டுட்டு நான் வெளியூருக்கு போக மாட்டேன். என் பொண்டாட்டி சின்ன பொண்ணு, அவ இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை விட்டுட்டு நான் எங்கேயுமே வர மாட்டேன்னு தலையில அடிச்சு சொல்லுவேன். சும்மா குழந்தை மாதிரி பேசாதீங்க. நம்ம சந்தோஷமா வாழ பண்ண வேணாமா? ₹1,00,000 சம்பளம் தரேன்னு சொன்னா பொண்டாட்டியை பிரிஞ்சு போக முடியாதுன்னு சொல்வீங்களா? லட்சம் என்ன, கோடி ரூபாய் கொடுத்தா கூட உன்னை விட்டு நான் போக மாட்டேன். உன்னை தனியா விட்டு போறது இதுதான் கடைசி டைம். இனிமே எதுக்காகவும் எப்பவும் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க பேசுறத கேட்டா எனக்கே உங்களை அனுப்ப கஷ்டமா இருக்கு. ஒரே ஒரு நாள் தானே. முடியலையே. பிளீஸ்ங்க, ஒரே ஒரு முறை போயிட்டு வாங்க. இனிமே எப்பவுமே ஒன்னாவே இருக்கலாம், சரியா? சரின்னு சொல்லுங்க. சரி, நான் போயிட்டு வரேன். நீ உள்ள போய் டோர்ல லாக் பண்ணிக்கோ. நான் வரேன். போயிட்டு வாங்க. ஐயோ, பர்ஸ் மறந்துட்டு போயிட்டாரே. ஐயோ, இப்ப என்னக்கா பண்றது? நீங்க இரு, நான் ஆட்டோ பிடிச்சு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். போன் பண்ணுங்க அக்கா, வந்து வாங்கிட்டு போவாரு. அவரே வந்துட்டாரு. என்னாச்சுக்கா? நீ உன் புருஷனை செஞ்சு என் பொண்டாட்டி பிரிக்க பாருங்கண்ணா. எப்படி உன் புருஷன் கூப்பிடுற? ஒழுங்கு மரியாதையா போயிடு. இல்ல நேரி பண்ணுவேன். அவதான் வரமாட்டான்னு சொல்றால. அவ வரலன்னா நீ வா. உன் புருஷன் என் பொண்டாட்டியோட குடும்பம் நடத்தணும், நான் உன் கூட குடும்பம் நடத்துறேன். நான் பங்காளி, நான் சொல்றது கரெக்ட் தானே? சரியா சொன்ன பங்காளி. நேடி மறிகிற வேடி. கத்தி ஊரை கூட்டிட்டு வா. கூட்டு ஊரை கூட்டு, எல்லாரையும் கூப்பிடு. நானும் கேக்குறேன், என் பொண்டாட்டிய உன் புருஷன் வச்சிருக்கிறது கரெக்டான்னு. ஏய் பங்காளி, பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. உன் பொண்டாட்டி வரலன்னா இவளை இழுத்துன்னு வா. எக்ஸ்சேஞ்ச் ஆபரா வச்சு சண்டே முடிச்சுக்கலாம். நீ சொல்றது கரெக்ட் தான் பங்காளி. ஏய் அடி போலாம். பங்காளி அசா பங்காளி, இவன்ட்ட என்னடா பேச்சு? தூங்குங்கடா. ஏய் இந்த மிரட்டை வேலை வேணாம். விடா விடா விடா. ஏய் சொல்றல.
ராஸ்கல். உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. துளசி மேல கை வைக்கிறேன். டேய். நேடி இவனச்சா உனக்கு வலிதோ அந்த அளவு உனக்கு அம்மால இதுவா? ஏய் சும்மா கண்டபடி பேசாத, மரியாதை வெளியே போயிடு. தப்புதான் நீ சொல்றல, நான் போயிடுறேன். போதேடா, உன்னாச்சா என் பொண்டாட்டி துடிரா, உன்னாச்சா என் பொண்டாட்டி துடிக்கும் போது உன் பொண்டாட்டி எனக்காக துடியோனா அப்ப இவ்வளவு என் கூட அனுப்பி. ஏன் சொல்ற பாதல என்னாச்சப்போ துடிக்காத என் பொண்டாட்டி உன்னாச்சப்போ எப்படி துச்சா பார்த்தல, அப்ப அது என்ன அர்த்தம்? இப்ப நான் அவளை தூக்கிட்டு போறேன், நீ என்ன வீடு தேடி வந்து அடியணும், அத பார்த்து உன் பொண்டாட்டி எனக்காக துடிக்கணும், சரியா? ஏய் எவன்டா அவன் இப்படி பொறுக்கியா இருக்கான்? ஏண்டா நான் தான் அப்பவே சொன்னல பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு கேட்டியாடா நீ? அதுக்காக பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியாடா? குஷ்டு வந்து என்ன அடிக்கிறான்? இந்த பொண்ணு என்ன பாட்டு படுத்துவான்? வந்தான்ல கடப்பாரை எடுத்து ஒரே போட்டு மண்டை உடைக்க வேண்டியதானே? நான் எதிர்பார்க்கவே இல்லடா. காலைல ஒத்தையா தான் வந்தான், தலையில 2 போட்டு போட்டு அமிச்சேன், இப்ப ஆளை கூட்டு வந்து நிக்கிறான். காலையிலே வந்தானா? எங்களுக்கு ஒரு போனை போட்டுதானே வீடு வந்து மூஞ்ச உடைச்சிருப்போம்ல. சரி விடுங்கடா, இனிமே வர மாட்டானுங்க, வா உள்ள போலாம். ஐயோ நான் வேற அர்ஜென்ட்டா மதுரைக்கு வேற கிளம்பி போகணும். மதுரைக்கா? எதுக்குடா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஆட்டோ ஃபைனான்ஸ் கம்பெனில வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரு. அந்த ஓனர் மதுரையில் இருக்காரு, போய் பாத்துட்டு வரணும். சரிடா டைம் ஆச்சுன்னா நீ கிளம்பு. இல்லடா வேலை கிடைக்காம போனாலும் பரவாயில்ல, இவனை தனி விட்டு அப்புறம் நான் போயிட்டு வர முடியும். சாரிண்ணே, என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. நான் அவனோட வீட்டுக்கு போயிடுறேன். இப்ப என்னாச்சு இப்படி அழற கண்ணத்தோட? இந்த பார், நீ இங்க தங்கி இருக்கல, எந்த பிரச்சனையும் இல்ல. நீ இப்ப அங்க போனா நான் வச்ச சாவச்சிருவா. நீ முதல்ல உள்ள போ, உள்ள போன்னு சொல்றேன், போமா. டேய் அவனுக்கு திரும்ப வர மாட்டானுங்க, வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். துளசி எங்க 2 பேருக்கு பாய்த்தல நீ கொண்டு வந்து போட்டு நீங்க 2 பேரும் உள்ள படுத்துங்க. இங்க எவன் வரா நாங்க பாக்குறோம். டேய் என்னடா 2 பேரும் முழிக்கிறீங்க? நாங்க தான் இருக்கோம்னு சொல்றேன்ல. மதுரைக்கு எத்தனை மணிடா பஸ்? 9:30 மணிக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்குதுடா. 9:30? டேய் மணியாச்சு, நீ கிளம்பு. இவங்க தான் இருக்கேன்னு சொல்றாங்கல்ல, நீங்க போயிட்டு வாங்க. இந்தாங்க. இதை தேடிட்டு தான் வந்தேன். நல்ல வேலை பிரச்சனை இதோட முடிஞ்சு போச்சு. சரிடா நான் கிளம்புறேன், உங்களை பாத்துக்கோ. ஓகேடா. ஏதாவது பிரச்சனை உடனே போன் அடிங்க. சரி. வரேன், பை. கவலைப்படாத, ஏதாவது பிரச்சனை உடனே போன் அடி. பை. சரிங்க, போயிட்டு வாங்க. ஹலோ ஹலோ குட்டிமா, தூங்கி எஞ்சாச்சா? அந்த ராஸ்கல் திரும்ப வந்தானா? இல்ல வரல. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? அதை ஏன் கேக்குறீங்க? அவ என்ன தூங்கவே விடல. என்ன மன்னிச்சிருங்க, என்னாலதான் உங்களுக்கு பிரச்சனை, சாரிக்கான்னு ஒரே ரகல. விடியற வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தா. பாவம், ரொம்ப பயந்துருப்பா போல இருக்கு. நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஐயோ நான் ஒண்ணும் சொல்லலைங்க. கவலைப்படாத, எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு சமாதானம் சொல்லி தூங்க வச்சிருக்கேங்க. இன்னுமா தூங்கிட்டு இருக்கா? 3 மணிக்கு மேலதான் தூங்கவே ஆரம்பிச்சா. அதான் எழுப்ப மனசு வரல. சரி தூங்கிட்ட விடு. நீங்க எப்போ வருவீங்க? இப்பதானே மதுரை மண்ணிலே காலை எடுத்து வச்சிருக்கேன். உடனே எப்போ வருவீன்னு கேட்டா எப்படி? முதல்ல வேலை எல்லாம் முடிட்டோம். ஏன் புருஷனை பிரிஞ்சு இருக்க முடியலையா? முடியலையே. எனக்கு கூட தான் பேஜாரா இருக்குது. வந்த வேலை முடிட்டோம், அடுத்த பஸ் பிடிச்சி நேரா கிளம்பி வந்துரும். ஓகேவா? சரிங்க. வேற என்ன? கிளம்பும் போது எனக்கு போன் பண்ணுங்க. கண்டிப்பா குட்டிமா, வேலை முடிஞ்சதும் நான் உனக்கு போன் பண்றேன்.
போன் சூடாற வரைக்கும் சென்னைக்கு வந்து பஸ் ரீச் ஆகிற வரைக்கும் உங்ககிட்ட நான் பேசிட்டே இருப்பேன். ஓகேவா? ஓகே. அப்புறம் இது பேர் அன்டைம்ல சமைக்கிறது அன்டைம்ல சாப்பிடறதுலாம் வேணாம். டயத்துக்கு சமைச்சு நல்லா ருசியா சாப்பிடணும், எனக்கும் சேர்த்து. ஓகே? சரிங்க. கொஞ்சம் சந்தோஷமா சொல்லு குட்டிமா. நீ சந்தோஷமா இருந்தாதான் எனக்கு வந்த வேலை சக்சஸ்ஃபுல்லா முடியும். எங்க கொஞ்சம் சிரிச்சிங்கன்னே சொல்லு பாப்போம். சரிங்க. போதும் போதும், ரொம்ப சிரிக்க வேணாம். போனை வை. பக்கத்துல என் ஃப்ரெண்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, தப்பா நினைச்சுக்க போறாரு. ஓகே ஓகே.